ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கணியருன் சேனலில் வந்து என்ன ரெசிபின்னா இன்றைக்கி மட்டன் குழம்பு தான். லாங் வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, மட்டன் குழம்பு இந்த சிக்கன் இதெல்லாம் வந்து செய்கிற மாதிரி இருந்தால் லாங் வீடியோ போட்டால் தான் புரியுன்னு சொல்லிவிட்டு நான் லாங் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து நான் குக்கரில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருந்தேன். அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கெட்டி தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சாச்சு. குழம்புக்கு வந்து தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 1 கைப்பிடி அளவு மல்லியும், 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வந்து மிளகு, பட்டை, சோம்பு, இந்த ஸ்டார் எல்லாமே போட்டு ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து 2 கைப்பிடி அளவு வெங்காயம், 1 கட்டை பூண்டு, 1 துண்டு இஞ்சி போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்து வச்சாச்சு. அந்த வெங்காயத்து கூட ட்ரையாக வறுத்த மல்லியை வந்து போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுட்டு வாங்க குக்கரில் தாளித்து விட்டுறலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா தான் மட்டன் சிக்கன் குழம்பெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். பட்டை, சோம்பு போட்டுட்டு பெரிய வெங்காயம் 1, 10-12 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கினது, 4 வரமிளகாய் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வணக்கினதுக்கப்புறம் நம்ம மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணேன், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து குழம்பு நிறையா வேணுன்னா தண்ணி நிறையா ஊற்றிட்டு உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டில் 1 கைப்பிடி அளவு தேங்காய் அரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கொதி வந்தோடனே குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 4 விசில் விட்டு இறக்குனா கறி வந்து அவ்வளோ ரொம்ப சூப்பராக வெந்திருந்துச்சு. மறக்காமல் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குக்கரில் வச்சா எனக்கு டேஸ்ட் வருமா இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக தான் வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் வந்து அவ்வளோ பூ மாதிரி வெந்திருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்திருந்தது. நான் லாஸ்ட்டில் விசில் வந்து ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நான் எப்போவுமே குழம்பு வைக்கிற சட்டியில் மாற்றிட்டு மல்லித்தலை தூவி ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நான் கொதிக்க விட்டேன். கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நைட் சப்பாத்திக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் வந்து நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான குக்கிங் அண்டு ரொட்டீன் ஒர்க்கு, அப்புறம் எங்களோட விவசாயம் அதை பற்றியும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் கணியருன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.